வணக்கம் வீவர்ஸ், நான் தான் உங்கள் வியாபாரி. இன்னைக்கு வாழை இலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போட்டு சாப்பிட்ற தமிழன் பண்பாடு, அந்த பண்பாடான வாழை இலையை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆர்டர் ஜெயலலிதா கடையில் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அவர் நல்லா செஞ்சு கொடுப்பாரு. வாழை இலை கட் பண்ணி அழகாக வேலை தான் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. எவ்வளோ பர்ஃபெக்டாக அளவாக கட் பண்ணுறாங்க பாருங்க. ஃப்ரெஷ்ஷான வாழை இலை தான் உங்களுக்கு வரும். எவ்வளோ அழகாக கட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப பெரியவர். வாழை இலை சைஸ் ரொம்ப முக்கியம், அதனால சைஸ் மாறாமல் கட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு பாருங்க. வாழைக்கட்டு பெரிய வாழைக்கட்டாக தான் வரும். அது எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பேப்பர் தடை பண்ண பிறகு வாழை இலை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. சைஸ் வாரியாக பிரித்து எடுக்கிறாரு பாருங்க. வாழை இலை சாப்பிட்றத பழக்கத்தை வச்சுங்க. விவசாயிக்கு நல்லது, எனக்கும் நல்லது. வாழை இலை சின்ன சைஸும் கட் பண்ணுறாங்க. அது பொதுவாக ஆம்லேட் வைக்க யூஸ் ஆகும் போல், அதனால கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. எவ்வளோ மணி நேரம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு 9 மணிக்கு ஆர்டர் கொடுத்தாகணும், அதனால கண்டிப்பாக வேலை ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. வாழையில பூச்சிலாம் வரும், பார்த்து தான் கட் பண்ணணும், ஜாக்கிரதையாக தான் கட் பண்ணணும். அதனால வேலை சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இது பார்சலுக்கான வாழையில, அதனால அது மட்டை அழகாக தனியாக எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. எடுத்து அடுக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ அழகாக சைஸ் வாரியாக வாழையில கட் பண்ணியிருக்காரு பாருங்க. சைஸ் கொஞ்சம் கூட மிஸ்ஸிங் ஆகாமல் அவ்வளோ அழகாக ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பிளேட்டுக்கான வாழை இலை கட் பண்ணுறாங்க பாருங்க. எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க. ஒரு பிளேட்டு வச்சு அது அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறாங்க. இது நம்ம பிரியாணி ஷாப்பில் அழகாக ஒரு பிளேட்டுக்கு அடக்கமாக இருக்குது. இந்த வாழை இலை ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிட்டாரு பாருங்க. பிளேட்டோட அளவு கொடுத்துருவோம், அது தகுந்த மாதிரி அந்த ஆர்டர் ரெடி பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 50 இலை வைப்பார். அது அளவுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டை வச்சு அழகாக கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடுறாரு பாருங்க. நமக்கான ப்ராசஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் ரெடி பண்ணி நம்ம ஆர்டருக்கு அனுப்பிச்சி விட்டுற வேண்டியதுதான். கட் பண்ணி எடுத்துட்டாரு. எவ்வளோ அழகாக முடிச்சிட்டாரு பாருங்க அந்த ப்ராசஸை. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வாவ், நீட்டாக இருப்பாங்க. அவ்வளோதான், ரெடி பண்ணுறாங்க, பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கான நான் கொடுத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டாங்க. இனிமேல் நம்ம வண்டி வந்துடும், அதில் ஏற்றி விட்டுற வேண்டியதுதான். வா, சூப்பராக முடிச்சாச்சு. எதுவுமே டேமேஜ் ஆக வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க.